Morning students, now we are going to see a fourth standard max topic odd and even numbers. ஓகேவா, ஏற்கனவே நம்ம odd numbers என்ன, even numbers என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், arrange the odd numbers in ascending and descending order. முதல்ல odd numbers என்னன்னு கண்டுபிடிச்சி தனியாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அது ascending and descending orderல எழுதணும். odd numbersல என்ன, ஃபஸ்ட்டு எப்பயுமே சொன்னோம், ஒன்ஸ் பிளேஸை பார்க்கணும். 5 இருக்குது, 5 ஆட் நம்பர். அடுத்தது 2 ஆட் நம்பராக இல்லை, 7 இருக்குது, இது ஆட் நம்பர். 1 இருக்குது, இது ஆட் நம்பர். 4 ஆட் நம்பராக இல்லை, 6 ஆட் நம்பராக இல்லை, 4ம் இல்லை, 3 ஆட் நம்பர். அடுத்தது 8 இருக்குது, கிடையாது. 0 இல்லை. அப்புறம் இங்கே ஆட் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஆட் நம்பர். ஓகேங்களா, இதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 2 கிடையாது, அதனால் இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸில் அவங்க என்ன கேட்குறாங்க, அரேஞ்ச் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கலாமா? அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா, இந்த பக்கம் டிசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், 5 7 1 3 9 7 1 3, இது மட்டும்தான் ஆட் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த நம்பர்ஸில் மட்டும் ஃபஸ்ட்டு எந்த நம்பர் வரும்னு பார்க்கணும். ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், 2 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 9 இருக்குது. இதில் ஏன்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க எல்லா நம்பரையும். எல்லா நம்பரும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 2 7 6 5. ஓகேங்களா, அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 5 0 4 7. அடுத்தது 4 7 5 1. அது அவங்க மேலே 3 நம்பர் எழுதியாச்சு. அடுத்ததில் இது மட்டும்தான், 9 4 3 3. அடுத்ததில் 1 2 3 9. அடுத்ததில் 5 2 3 7. அடுத்தது 8 7 4 1. அடுத்ததில் 4 3 3ங்களா. ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கோங்க, தெளிவாக பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்ஸை மட்டும் எடுத்து மேலே எழுதிட்டோம். மேலே இருக்கிற நம்பரில் எது சின்ன நம்பர்னு பாருங்கள், எல்லாமே 1 2 3 4, எல்லாமே 4 டிஜிட் நம்பர். அதனால் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட் நம்பரை மட்டும் நம்ம பார்க்கலாம். இது 8. ஓகேங்களா, இது 4, இது 5, இது 2, இது 4, இது 9, இது 1, இது 5. ஃபஸ்ட்டு 1 தானே வரும் அசெண்டிங் ஆர்டரில். ஃபஸ்ட்டு 1 1 2 3 9. அடுத்தது 1 எழுதியாச்சு. அப்போ நீங்கள் இதை இப்படி பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு எது விட்டு போச்சுன்னு தெரியும். அப்போ 2 2 7 6 5 அசெண்டிங் ஆர்டர். அடுத்தது நான் 3 இருக்கா, 3ல் எதுவுமே இல்லை. அப்புறம் 4ல் பாருங்கள், 4ல் 2 இருக்குது, 4ல் 2 இருக்குங்களா. அடுத்த நம்பர் பாருங்கள், இதில் 3 இதில் 7, அப்போ இதாக வரும் 4 3 3. அடுத்தது 4 7 5 1. இப்போ 4 எழுதியாச்சா, அடிச்சிருங்க. அடுத்தது 5ல் 2 இருக்குது, இது 2 இது 0, அப்போ இதாக வரும் 5 0 4 7. அடுத்தது 5 2 3 7. 5லேயும் நம்ம எழுதியாச்சு. அடுத்தது என்ன, 8 இருக்குது, 8 1 1 தான், 8 7 4 1. அடுத்தது 9 1 1 தான், 9 4 3. ஓகேங்களா, இது அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன, இதான் அப்படியே ரிவர்ஸில் எது அதிகம், இங்கே 9, அப்புறம் 8, அப்புறம் 5 2 3 7, 5 0 4 7, 4 7 5 1, 4 3 2 7 6 5 1 2 3 9. ஓகேங்களா, இதான் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தனியாக எழுதிட்டு அப்புறம் அதில் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதலாம். இங்கே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அரேஞ்ச் த ஈவன் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். நம்ம என்ன பார்த்தோம், ஆட் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸில் என்ன, இது ஆட் நம்பர்ஸ், அப்போ இது வராது. ஈவன் நம்பர்ஸ்னால் 4 8. ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க, 4 8 6 2. அடுத்தது இல்லை, அடுத்தது இல்லை, அடுத்ததுங்க பாருங்கள் 6 4 0 4. அடுத்து நான் 6 4 0 4. ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிச்சா. செகண்ட் லைனில்
3006, அடுத்தது 8354, அடுத்தது கிடையாது. அப்புறம் 7298, அடுத்தது 8450, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது 3 கிடையாது, இது மட்டும்தான் 6352. இப்போ இதில் ஈவன் நம்பர்ஸ்லாம் நம்ம எழுதியாச்சு. இதில் அசெண்டிங், இதில் டிசெண்டிங். ஓகேங்களா? அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. அசெண்டிங்னா சின்ன நம்பர் தான். சின்ன நம்பர் எது? இதில் 4 இருக்குது, 7 6 8 3 6 8, 3 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். அப்போ போட்டுக்கோங்க 3006. அடுத்தது 4, 4ல் வேறு நம்பர் இருக்குங்களா? இல்லை. 4ல் 4862, 5ல் இருக்குங்களா? இல்லை. 6ல் 2 இருக்குது. இது செகண்ட் நம்பர் 4, செகண்ட் நம்பர் 3, அப்போ இதாக வரும் 6352. இதில் 6404, 6ல் 2 முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? 3ல் ஏற்கனவே எழுதிட்டோம், 4ல் எழுதிட்டோம், 6ல் 2மே எழுதிட்டோம். அடுத்தது 7298, இதுவே எழுதியாச்சு. அடுத்தது 8ல் பாருங்கள் 2 இருக்குது, 3 இது 4, அப்போ இதாக வரும் 8354. அடுத்தது 8450. இங்கே எழுதுங்க அதே 8450 தான் ஹையஸ்ட். அப்புறம் 8354, அடுத்தது 7298, 6404, 4862, 3006. நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், நான் அப்போ இங்கே ப்ராசனிங் ஆர்டரில் 3006, அடுத்தது 4862, 6352, 6404, 7298, அடுத்தது 8354, 8450. இங்கே என்ன பண்ணிக்கோங்க, ஈவன் நம்பர்ஸ்னு ஸ்டார்டிங்கில் போடலாம். இது அசெண்டிங் ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்படியும் லைனாகவும் எழுதிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு இப்படி எடுத்து லைனாக எழுதிக்கலாம். அசெண்டிங் ஆர்டர் கீழே டிசைனிங் ஆர்டர் போட்டு இது அந்த மாதிரி லைனாக எழுதிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இதுதான் ஆட் நம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதை பார்த்துட்டோம். ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் டிஜிட்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஆஃப் 2னா ஈவன் நம்பர்ஸ், இல்லைன்னா அது ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? மல்டிபிள் ஆஃப்னா 24680, ஆட் நம்பர்ஸ்னால் 1 3 5 7 9 எல்லாமே ஆட் நம்பர்ஸில் வரும். அதை முதல்ல கண்டுபிடிச்சி எழுதிட்டு அப்புறம் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ஃபஸ்ட் நம்பர்லேருந்து வச்சு பார்த்து போட்டுக்க வேண்டியது. Okay students, thank you students. We can see next topic in next video.